அடுத்த இது பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்த்தா அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸ் that need a double letter. ஓகேவா? ஒரே ஒரு சிலபிள் இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் வேர்டுக்கு என்ன தேவைன்னா டபுள் லெட்டர் தேவை. ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் 3 letter ஆஃப் த வேர்டு ஹேவ் கான்சனன்ட் vowel அப்புறம் கான்சனன்ட் பேட்டர்ன்ல இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டபுள் த லாஸ்ட் லெட்டர் அண்ட் ஆட் ER EST. ஓகேவா? ER ஆட் பண்ணோம்னா அது என்னவா மாறும், கம்பேரிட்டிவா மாறும். ஓகேவா? EST ஆட் பண்ணா சூப்பர்லேட்டிவா மாறும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக்னு இருக்கா, இது வந்து கான்சனன்ட் சவுண்டு, இது வவல் சவுண்டு, கான்சனன்ட் சவுண்டு. ஸோ இந்த மாதிரி ஒன் சிலபிள்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வேர்டை டபுளா மாத்திட்டு, இந்த லாஸ்ட் வேர்டை டபுளா மாத்திட்டு ER ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கம்பேரிட்டிவ், EST ஆட் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? இப்போ ஹார்டஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, கான்சனன்ட் வவல் கான்சனன்ட், ஹாட்டர் ஹாட்டஸ்ட். புரியுதா? அகைன் ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அட்ஜெக்டிவ்ஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தட் நீடட் ஏ டபுள் லெட்டர், லாஸ்ட் 3 letter ஆஃப் த வேர்ட் ஹேவ் கான்சனன்ட் vowel கான்சனன்ட் இந்த பேட்டர்ன்ல இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், டபுள் த லாஸ்ட் லெட்டர் அண்ட் ஆட் ER EST ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? லாஸ்ட்ல என்ன பண்ணணும், டபுள் த லாஸ்ட் லெட்டர். ஓகேவா? இந்த வேர்டை டபுள் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ER கம்பேர் பண்ணி நீங்க பேச போறீங்க அப்படின்னா ER ஓவராலா சூப்பர்லேட்டிவா பேசணும் அப்படின்னா EST ஆட் பண்ணிக்கணும். ஓகே, லாஸ்ட் வந்து ஹாட்டஸ்ட், ஹாட்டர் ஹாட்டஸ்ட். ஓகேவா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல லாஸ்ட் வேர்டு ஒய்ல முடியுது அப்படின்னா நம்ம அதை எப்படி மாத்தணும், அந்த அட்ஜெக்டிவ் நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? ஃபார் அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங் இன் ஒய்ல இருந்தது அப்படின்னா யூ மேக் த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பை சேஞ்சிங் த ஒய்யை சேஞ்ச் பண்ணிட்டு டு அன் ஐ தென் ஆடிங். ஓகேவா? ஒய்யை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஐயை ஆட் பண்ணிட்டு கம்பேரிட்டிவ்ல எழுதணும் அப்படின்னா ER ஆட் பண்ணணும், சூப்பர்லேட்டிவ் எழுதணும் அப்படின்னா ESTன்னு எழுதணும். ஓகேவா? கம்பேரிட்டிவ்னா என்ன, சூப்பர்லேட்டிவ்னா என்ன ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஹாப்பி ஒய்யை எடுத்துட்டு ஹாப்பியர். ஓகேவா? ஐ ஆட் பண்ணிடணும், ஒய் எடுத்துட்டு ஐ ஆட் பண்ணிட்டு கம்பேரிட்டிவ்ல நம்ம எழுதணும், ஃபார்ம் பண்ணணும், சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா IER. சூப்பர்லேட்டிவ்ல நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா IEST. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்க நம்புறேன். டிகிரி ஆஃப் கம்பேரிசன்ல அது எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தப்பல பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இந்த மூணுலையும் லாஸ்ட் வேர்டு சேஞ்ச் பண்ணா போதும், அப்படிதானே? ஸோ ஆனா இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா லாஸ்ட் வேர்டு சேஞ்ச் பண்ணா மொத்த அட்ஜெக்டிவ் வேர்டுமே வேற வேர்டு வரும். ஓகேவா? ஸோ அதான் பார்க்குறோம். குட், பெட்டர், பெஸ்ட், பேட், ஒர்ஸ்ட், ஒஸ்ட். லிட்டில்னு பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லும்போது லெஸ். ஓகேவா? ஓவராலா சொல்லும்போது லீஸ்ட். ஓவராலா சொல்றதுனால சூப்பர்லேட்டிவ்ல வந்துடும் லீஸ்ட். லேட், லேட்டர் கம்பேர் பண்ணி சொன்னா லேட்டர். ஓவராலா கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ்ல வரும் லேட்டஸ்ட். மச் ஆர் மெனி கம்பேர் பண்ணி சொல்லும்போது மோர், சூப்பர்லேட்டிவ்ல சொல்லும்போது மோஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் எங்க டிகிரி ஆஃப் கம்பேரிசன் இருக்கக்கூடிய. ஓகே, இன்னும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல ஆல்ரெடி லாஸ்ட் வேர்டு ஈலே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? the adjective already ends in E. ஓகேவா? அந்த அட்ஜெக்டிவ் வேர்டு ஏற்கனவே என்னதான் இருக்கு, ஈல தான் இருக்கு. இருக்கு அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ஆர் ST ஆட் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? இப்போ லார்ஜ் ஆல்ரெடி E நமக்கு இருக்கு, லார்ஜர் ஆர் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகே, கம்பேரிட்டிவ்ல பண்ணும்போது சென்டென்ஸ் மேக் பண்ணா நம்ம ஆர் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகேவா? லாஸ்ட் அடுத்து சூப்பர்லேட்டிவ் மாறும்போது EST. சூப்பர்லேட்டிவ்ல மாத்துறீங்க அப்படின்னா ST மட்டும் போட்டா போதும். ஓகேவா? வைட், வைடர், வைடஸ்ட், ஃபைன், ஃபைனர், ஃபைனஸ்ட். ஓகேவா? சிம்பிள். இஃப் த அட்ஜெக்டிவ் ஆல்ரெடி எண்ட்ஸ் இன் ஈல முடிஞ்சு என்ன பண்ணணும், யூ ஜஸ்ட் ஆட் ஆர் இல்லைன்னா ST. இது எங்க ஆட் பண்ணணும், ஆர் வந்து எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்ல ஆட் பண்ணிக்கணும். ஓகே, STனா சூப்பர்லேட்டிவ்ல ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம பண்ணணும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல 2 syllables ஆர் அதுக்கு மேல உள்ள சிலபிள் வேர்டு இருந்ததுன்னா, அட்ஜெக்டிவ் வேர்டு இருந்ததுன்னா நம்ம கம்பேரிட்டிவ் அப்புறம் சூப்பர்லேட்டிவ்ல எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஃபார் மோஸ்ட் வேர்ட்ஸ் வித் 2 syllables ஆர் மோர் யூ மேக் த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பை ஆடிங் த வேர்டு மோர். ஓகேவா? மோர் பிஃபோர் த அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ் வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும், மோர்னு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஃபார் மோஸ்ட் வேர்ட்ஸ் வித் 2 syllables ஆர் மோர்ல இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும், அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம மோர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல் கம்பேர் பண்ணி சொல்லும்போது மோர் பியூட்டிஃபுல். ஓகேவா? ஓவராலா பியூட்டிஃபுல் ஆகும், ஓவராலா பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல்.
ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கம்பேர் பண்ணி சொல்லும்போது மோர் இம்பார்ட்டன்ட், அதை விட இது இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட். ஓவராலா அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.